ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. காலையில் எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு திடீர்னு பிளான் பண்ணி ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு மதுரைக்கு கிளம்பிட்டோம். டிராஃபிக்காக இருக்கோ? சித்திர திருவிழாலாம் அழகர் ஆற்றுல இறங்குறாரா? ஓ அதுதான் இந்த பிளே கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இறக்கி விட்டு நம்ம போகலாமா கமல்? ஐ திங்க் நம்ம பேசாமல் நத்தம் திண்டுக்கல் டவுனுக்குள்ளே போய் நத்தம் ரோடு எடுத்து வந்துருக்கலாம். இந்த கூகுள் மேப் இருக்குல்ல, சொல்லிட்டு விட்டுருச்சு. அங்கையர் கண்ணி தோரண வாயில். மதுரை போகிறோம். வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு 100 கிலோமீட்டர். ஆமா, வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு 100 கிலோமீட்டர். கொஞ்ச நேரம் நீ ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோவை திறந்து பாரு. அப்ப தெரியும் உனக்கு. நீ போய் சீட்ல சாஞ்சு உட்காந்தேன்னா குளிராது. நடுவுல வந்து உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிற ஏசி காத்தி எடுத்துட்டு அதை எடுத்துட்டு ரொம்ப குளிருது. சாப்பிட்ருவோமா? அஞ்சப்பர் இருக்கு. ஆமாம், நாங்கள் ஒரு 12 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனோம். மதுரை ரீச் ஆகும்போது 1:30 ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் எப்போவுமே பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போல்லாம் நானும் கமலும் ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா கிரில் சிக்கன் தான் வாங்கி சாப்பிட்றோம். பிள்ளைங்க கயல் வந்து எனக்கு பிரியாணி வேணும்னு வா, கண்மணி எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாள். எப்படியும் வாங்குறதுல இவ கொஞ்சம் மிச்சம் வைப்பா, அவள் கொஞ்சம் மிச்சம் வைப்பா. அந்த மிச்சத்தை நானும் கமலும் சாப்பிடுவோம். இவளுக்கு கொடு. ஏன் பிடிக்காது? நீ இதை சாப்பிட்ருக்கியா? நீ எப்போ சாப்பிட்ட? நீ சாப்பிட்டாதான் அது நல்லா இருக்கானேன்னு தெரியும். இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. வெஜ்ஜியத்தை வீட்டில் சாப்பிட்டது. சரி, அம்மாவுக்கு பிரான் செய்யவே தெரியாது. சரி ஓகே, இப்போ சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பாரு. ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பாரு. நல்லா இருந்தால் சாப்பிடு, இல்லைனா வேண்டாம். உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு, இல்லைனா வேண்டாம். இதுதான் மதுரை சென்ட்ரல் ஜெயில். தாத்தா இங்கே வேலை பார்த்துருக்காரு. நான் 6th படிக்கிற வரைக்கும் இங்கே இருந்தோம். தாத்தா ஒரு 10-15 வருஷம் இந்த ஜெயில் தான் இருந்திருக்காரு. ஏய், எங்கள் அப்பா ஜெயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. மதுரை ஜெயில இருந்திருக்காரு, பழனி ஜெயில இருந்திருக்காரு, திண்டுக்கல் ஜெயில இருந்திருக்காரு, கொடைக்கானல் ஜெயில இருந்தாரு. கொடைக்கானல் ஜெயில ரிட்டையர் ஆயிட்டாரு. பணப்பட்டி ஜெயில இருக்காரு. வேடசுந்தூர் நேத்து போறப்ப அப்படிதான் நீ சொல்ற. வேடசுந்தூர் ஜெயில இருந்தாருன்ற. நீ ஜெயில தான் பிறந்தியான்னு என்னைய கேக்குற? வேடசுந்தூர் ஜெயிலையா பிறந்தேன் நானு? வேடசுந்தூர் ஆஸ்பத்திரியில பிறந்தேன். ஜெயில் ஆஸ்பத்திரியில. ஓவரா பேசாதா. இன்னைக்கு அழகர் ஆத்துல இறங்குறதுனால எல்லாம் கூட்டமா இருக்கு. எவ்வளோ அந்த கூட்டத்துல தான் அங்க இருக்கு. நல்லா தேடு, இறங்கி தேடு, குதிச்சு தேடு. எவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. ஒருவேளை அதனாலதான் டிராபிக்கா இருந்திருக்குமோ? இல்ல, இப்போ நம்ம ஒண்ணும் அவ்வளவு டிராபிக் இந்த மதுரையில எங்கிட்டு போனாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா, எனக்கு தான் என்னமோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வந்திருக்கமே நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ். கமல் போலாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸ் போகலாமாலா? சரவணா ஸ்டோர்ஸை தாண்டா டெக்லத்லான்னு போனோம். அங்க போயிட்டு வந்து போலாம். ஆமா, அது ஒரு அந்த வீடு வரும்ல. ஆமா, அனபெல் சேதுபதியில வர்ற வீடு. அந்த மாதிரி இருக்கு. லைக் அரண்மனை மாதிரி இருக்குறியா? இப்போ டெக்கத்லான் பூட்டி இருந்தா இப்போ இருக்கும். டெக்கத்லான் பூட்டி இருந்தா அருமையா இருக்கும். நம்ம இங்கே போகலாம். இல்லை, போட்டெல்லாம் நினைக்கிறேன். கார் ஒன்று வெளியே வந்துட்டு போகுது. என்ட்ரி எக்ஸிட் திறந்துருக்கு. ஃப்ரீயாக இருக்குது. எல்லாரும் கடலகர் ஆற்றுல இறங்குறதுல பிஸியாக இருக்காங்க.
ஆக்சுவலாக இன்றைக்கி ஷாப்பிங்க்கு வந்து மதுரை டெக்கத்லானுக்கு தான் வந்திருக்கோம். கையிலும் கண்மணியும் ஷட்டில் கிளாஸுக்கு டிஷர்ட்டு டவுசர்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கமலும் ஜிம்முக்கு போகிறாங்க, எனக்கும் டிஷர்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி சடனாக பிளான் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது போட்டிருக்க டிஷர்ட்டு பேண்ட் எல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அது எல்லாமே நான் டெக்கத்லானில் வாங்கினது தான். டெக்கத்லானில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. உள்ளே போனதுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன வாங்க வந்தோமோ அதை தவிர எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குது இந்த அது பேர் என்ன எனக்கு இல்லை கேம் என்ன ஸ்குவிட் கேம்ஸ் மாதிரி இருக்குது. பெருசாக இருக்கா கரெக்டாக தான் இருக்குமா? மெட்டீரியல் நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும், பட் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவுக்கு ட்ரௌசர் வாங்க தான் ட்ரௌசர் வாங்கட்டும். ட்ரவுசர் வாங்கம்மா போடுமா. அப்பா எனக்கு இந்த மாதிரி போடுறதால பிடிக்கும். ஏன் எதுக்கு அது போடுறது? அது பிடிக்கலையா? எனக்கு அதான் வேணும்னு இருக்கேன். நீ இருக்கிற எல்லாத்தையும் கேட்குதுங்க. நல்லா இருக்காங்க அக்கா, பட் குவாலிட்டியாக இருக்கும். பண்ணுறது காசு காசு ஏய் அது குப்பை தொட்டி பேஸ்கெட் பாலா? அப்பா அடிச்சுங்க. இதை தூக்கி கீழே வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. நீ வேற அதுக்கு கூட விளையாண்டுட்டு இருக்க. ஏய் நான் இப்போதான் உட்காந்தேன், அதுக்குள்ளே அடுத்ததுன்றீங்க. நானும் தான் எனக்கு எடுக்கல, அதுக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஏய் போகலாம் வாங்க. டேய் ஓரி ஆடாமல் வாங்க போகலாம். கிளியரன்ஸ் சேல் இந்த இங்கிட்டு பாரு கமல், கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க பாரு. பிள்ளைங்களுக்கு பார்த்து எடுத்தாச்சு. கமல் அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து எனக்கு நான் பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நான் டயர்ட் ஆகிட்டேன். அதுக்குள்ளே உட்காந்துட்டேன். எதுக்கு பிள்ளை இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க? குட்டியா வீட்டுல மாட்டிட்டு போயிடலாம். வீட்டிலே பெருசாக மாட்டேன்னு சொல்கிறேன். வெக்கமா இல்லை? பிள்ளைங்களுக்கு எடுத்தது, கமலுக்கு எடுத்தது, எனக்கு எடுத்தது எல்லாத்தையும் ட்ரையல் பார்த்துட்டு கடைசியாக பில்லிங்க்கு வந்துட்டோம். டெக்கத்லானில் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மளே வந்து பில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கூட நான் தான் பில் போடுவேன் அப்படின்ட்டு கையிலும் கண்மணியும் அவங்களாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 2:30க்கு உள்ளே வந்தோம் டெக்கத்லானுக்குள்ளே. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. உள்ளே அவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தோம். 10,000 இல்லை, இன்னும் போயிட்டுருக்கு, இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக பில் அமௌண்ட்டை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்னு கமல் சொன்னாங்க. இவ்வளோ வேணுமா அப்படின்னு கேட்டேன். நம்மளே எப்போயாச்சும் தான் வரோம். லாஸ்ட்டாக நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இதுவும் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவோம், கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸு ஒர்க் அவுட்டுக்குமே அந்த கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு பண்ணும்போது தான் நல்லாவும் இருக்கும். ஏ அந்த வெளியே வாப்ல க்ளோஸ் பண்ண தெரியுதா? மழை பெய்யுது. அந்த மழையே தெரியல அப்படின்னா இங்க மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அடிச்சு ஊத்துதுன்னு நினைக்கிறேன். நம்ம போறதுக்குள்ள வந்துருமா? ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் வெயிலா இருந்தது, அப்படியே டக்குன்னு அப்படியே இருட்டான மாதிரி இருக்குல்ல, தெரியுதா? காத்து பாரு. டென்ஷன் ஆகுது. இங்க வர காத்து பாரு. காத்து வரு என்ன ஓட்டம் அடுத்து பாரு. கண்மணி காத்துக்கு பறந்துடாத.
பறந்துடாத. பறக்கக்கூடாதுன்னு வெயிட்டை கையில் கொடுத்துருக்கோம். கண்மணி பறக்கக்கூடாதுன்னு வெயிட் கையில் கொடுத்துருக்கோம். வெறும் இளநிய குடிச்சு எங்களை 2 பேர்த்தையும் டீ குடிக்க விடல. நீங்க கிராஸ் பண்றதுக்குள்ள மழை வந்துருச்சு. உங்களை நான் என்ன சொன்னேன்? அடிச்சு ஊத்த போகுது மழை. உங்களை நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? எங்களுக்கு வாங்கி தந்து நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். நாங்க வாங்கி கொடுத்துட்டு நீங்க கார்ல உட்காந்துருக்கீங்க, நாங்க போய் டீ குடிக்கிறதா? ஆமா. யாராவது அவங்க தூக்கிட்டு போயிட்டா எங்களெல்லாம் யாராச்சும் தூக்கிட்டு போவாங்களா? உங்களை போய் அடிச்சிட்டு போவோம். உங்களை போய் அத்திட்டு போவோம். பார்த்து எங்க காரி துப்பிட்டு போயிடும். மழை நல்லா வருது. ஸ்டார்டட். சூப்பரு. காத்து கூடி அடிக்குது. அடி பேய் மழை. மரம் விழுந்து கிடக்கு. அடி ஆத்தே. இப்பதான் விழுந்துருக்கோம். அங்க பாரு, அங்க ஒரு மரம் விழுந்து கிடக்கு. அது மரமே அப்படியே சாஞ்சு கிடக்கும் போலயே. போஸ்ட் மரம் மேல வந்து. அப்ப அந்த சைடு மரம் இருக்கா, தண்ணி இது இருக்காது, கரண்ட் இருக்காது. எவ்வளோ புளி. மரம் அங்க இருக்கு, புளி இங்க இருக்குன்னா காத்து எப்படி அப்படியே அடிச்சிருக்கு. கமல் எத்தனை இது விழுந்து கிடக்குது பாரு. மரம் போர்டு வரிசையில எத்தனை போர்டு பார்த்துட்டோம். டிராஃபிக் வேற ஆகுது. பயங்கரமான காத்து போல. ஐ திங்க் அந்த வர்ஸ்ட் வந்து ஓவர்னு நினைக்கிறேன். வண்டி எல்லாம் விழுந்து கிடக்குது. வீடே இந்த பக்கம் பாருங்க. வீடே கவுந்துருச்சு. அங்க ஏதோ போட்டிருந்தாங்களா? இங்க இருந்து அது பறந்து போயிருச்சா? மேபி. பாவம்டாடி. இங்க இருந்து குடிசை பறந்து போய் அப்படிதான் நினைக்கிறேன். ச்சே. பாரு, இங்க இருந்து தென்னை மரம், வாழை மரம். ஐயோ பாவத்தை. பாரு எவ்வளோ பெரிய மரம் சாஞ்சிருக்குன்னு. ஏதோ வேரோட சாஞ்சிருக்குடா. பெரிய மரம்டா. இந்த மரம் பாரு வளைஞ்சு கிடக்குது. அங்க பாரு பில்டிங் மேல ஸ்கூலு. நல்ல வேளை ஸ்கூல்லாம் லீவு. ரிட்டன் ஈவினிங் கடைக்கு போனோம் அப்படின்றனால நத்தம் ரோடு சைடு வந்தோம். நத்தம் அந்த இதுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே கோபால்பட்டி வரைக்கும் சரியான மழை, பயங்கரமான காற்று, நிறைய மரம் விழுந்திருந்தது. இங்கிட்ட சானார்பட்டியிலேருந்து ஒரு தூரலை காணோம். ஈவினிங் கடைக்கு போகிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் கடையை நான் தான் பார்த்துக்கணும். கையிலும் கண்மணியும் நாங்கள் கடைக்கு போனதுமே ஷட்டில் கிளாஸ் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஷட்டில் கிளாஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப வீட்டுக்கு கிளம்பணும். நீங்கள் போட்டு உடச்சிருவீங்க போல தெரியுது. பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு அந்த நெட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தோம் டெக்காத்லானில். அதை வீட்டுக்கு வந்ததுமே எடுத்து மாட்டி விளையாடணும் அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. கம்பியில் ஹூக் மாதிரி கொடுத்துருந்தனால மாட்டணும். பிள்ளைங்க போடும்போது அது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்தது. இதுனா இப்படி இருந்ததுன்னா சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால் ஃபிக்ஸ்டாக ஆடாமல் அசையாமல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கமல் பார்த்துட்டு இருக்காங்க இடம். போதும் நாளைக்கு விளையாண்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.